வணக்கம் ஜியோ மீடியா நேயர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோவளம், அதாவது சென்னை பக்கத்தில் இருக்கிற கோவளத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த கோவளத்தில் கடல் தொழில் சார்ந்து மட்டும் கிடையாது, ஆற்று தொழிலையும் சார்ந்து 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதை நம்பி வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ வாங்க அவங்க படகு நிறுத்தும் இடத்துக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன போட்டை வச்சு அவங்க தன்னுடைய தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க. இப்போ வாங்க டேரெக்டாக நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். இதெல்லாம் சின்ன சின்ன கிராமங்கள், ஒரு தீவு போலவே இருக்கும். கோவளத்தை சுற்றி ஆறுகள் தான் இருக்கும். அதை இணைப்பதற்காக, அந்த கிராமத்தை இணைப்பதற்காக இங்கே பிரிட்ஜு, அதாவது இங்கே பாலங்கள் அமைச்சு தரப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வாங்க டேரெக்டாக பார்க்கலாம். பைக்கை நாங்கள் மெயின் ரோட்லேயே விற்றாச்சு, ஈஸியாக ரோட்லேயே விற்றாச்சு. இன்னும் இந்த இடத்துல நிறைய சேறுகள் அதிகமாகவே இருக்கும். இன்னும் மழை டைமில் இங்கே சுத்தமாக போகவே முடியாது. அது தெரியுது பாருங்கள், அதுதாங்க ஆறு. எவ்வளோ பறந்து விரிஞ்சிருக்கு பாருங்கள். இங்கே ஒரு போட்டு ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க, தடைக்கு எடுத்து வந்திருக்காங்க. இதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இதில் ஓட்டை விழுந்திருக்கு போல். அதை ஓட்டை விழுந்துச்சுன்னா தண்ணி உள்ளே ஃபுல்லாக போயிடும். அதனால் ஃபுல்லாக ஃபைபரை வச்சு ஃபுல்லாக மேட் போல் அப்படியே ஒட்டி விட்டுறாங்க. எவ்வளோ சின்ன சின்ன போட்டுகள் இருக்குது பாருங்கள். இது போல் போட்டு மட்டும்தான் இங்கே ஆற்றுல போகும். ஏன்னா ஃபுல்லாக சேறு தரையாகவும் இருக்கும் இங்கே. அதனால் இது போல் போட்டு மட்டும் இங்கே எடுத்துகிட்டு போக முடியும். பாருங்கள், இந்த மண் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஆற்றோடைய மண் இது. ஃபுல்லாக சேறு ஃபுல்லாக படிஞ்சு அது காஞ்சி நல்லா கட்டியாகவே இருக்குது. போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. இதுதான் இங்கே பயன்படுத்தும் மீனவர்களின் சிறிய படகு. இவங்களுக்கு மழை டைம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே வர்றதுக்கு. ஏன்னா ஆறு ஃபுல்லாக தண்ணியாகவே இருக்கும். அது நடந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே சிரமப்படுவாங்க. இப்போ ஆற்றில் தண்ணி கம்மியாக இருக்குது, அதனால் போட்டெல்லாம் தரையில் நிற்கிது. இல்லைனா தண்ணியிலே கட்டி போட்டு வந்துடுவாங்க. கொக்குங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இங்கே வெளிநாட்டு பறவைகள் அதிகமாகவே வராங்க. கொக்குங்க வர மாதம்தான் இது. வெளிநாட்டு பறவைகள் அதிகமாகவே இங்கே வரும். இங்கே மீன்கள் அதிகமாகவே இருக்குன்றதுனால கரெக்டாக இந்த சீசனில் வந்துடுவாங்க இந்த கொக்குகள்லாம். சேறு பாருங்கள் எப்படி இருக்குது, கால் உள்ள புதையும். இதுதான் வலை, போட்டு. இங்கே போடும் மீன்கள்லாம், வலையில் சிக்கிற மீனெல்லாம் இங்கே போடும்போது இந்த கொக்குங்க வந்து சாப்பிட்ருக்குங்க. எவ்வளோ பெருசாக பாருங்கள் கொக்குகள்லாம். மீனை பிடிச்சிட்டு இப்போ தரைக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு மீன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து இந்த மடவி மீன்கள், சாலா, இது போல் மீன்கள் தான் இங்கே கிடைக்கும். கடல் மீன்கள் தான் கிடைக்காது. இதெல்லாம் ஆற்றிலேயே வளர்கிற மீன். அங்கே முகத்துவத்து வழியாக மீன்கள்லாம் ஏறி இந்த ஆற்று வழியாக வரும். அந்த டைமில் இங்கே இருக்கும் மீனவர்கள் வலையை விட்டு பிடிச்சி அந்த மீன்களை பிடிச்சிட்டு வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இரவு நேரத்துலலாம் அதிகமாக வந்து பிடிப்பாங்க. பகல் நேரத்தில் அதிகமாக வரமாட்டாங்க. பகல் நேரத்தில் மீனும் கிடைக்காது. இரவு நேரத்தில் 2 மணி 3 மணி அது போல் டைமில் தான் வந்து பிடிப்பாங்க. இல்லைன்னா சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளே வந்து இங்கே மீன்கள் பிடிச்சிட்டு போவாங்க. இங்கே போட்டை சுற்றி கொக்குங்களாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே வேஸ்டேஜ் மீன்லாம் இங்கே போடுவாங்க. அந்த மீனெல்லாம் சாப்பிட்றது கொக்குங்கெல்லாம் இங்கே சுற்றி வந்திருக்கு. இப்போ கொக்கு இனமே இங்கே அதிகமாக வர்றது கிடையாது. இங்கே இருக்க மீன்கிடமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. நீர்நிலைகள்லாம் மாசுபடுத்திட்டு வர்றதுனால கொக்குகளுடைய வர எண்ணிக்கை கம்மியாயிடுச்சுங்க. நான் சின்ன வயசில் பார்க்கும்போதெல்லாம் இங்கே கொக்குகள் ஃபுல்லாகவே இருக்குங்க.